தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஞானமுள்ள இளைஞர்கள் சீமான் பின்னால் அணிதிரள வேண்டும் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். ஞானமுள்ள இளைஞர்கள் சீமான் பின்னால் அணிதிரள வேண்டும் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். கடந்த 4.5 ஆண்டு காலமாக திமுக மக்கள் விரோத ஆட்சியை நடத்தி வருகிறது. கடந்த 4.5 ஆண்டு காலமாக திமுக மக்களுக்கான திட்டங்கள் எதையுமே நிறைவேற்றவில்லை. இளைஞர்களுக்கோ மாணவர்களுக்கோ யாருக்குமே ஒரு நல்ல உருப்படியான திட்டத்தை நிறைவேற்றவில்லை. பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட ஸ்காலர்ஷிப் கூட நிறுத்தப்பட்டுள்ளது. மடினி கணினி லேப்டாப் வழங்கும் திட்டம் நிறுத்தப்பட்டுள்ளது. கடந்த 4.5 ஆண்டு காலமாக பள்ளி மாணவர்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படவில்லை. அதே போன்று தரமான கல்வி தரமான மருத்துவம் வழங்கப்படவில்லை. சாலைகள் எல்லாம் பழுதடைந்து காணப்படுகின்றன. தெருக்கள் எல்லாம் குப்பைகள் நாரி தொலைகின்றன. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இப்பொழுது 2026 சட்டசபை தேர்தல். தற்போதுள்ள இளைஞர்களில் 80% பேர் கண்டிப்பாக திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். உண்மை. ஏனென்று சொன்னால் திமுக மக்கள் விரோத ஆட்சி நடத்தி வருகிறது. அமைச்சர்கள் எல்லாம் 10,000 கோடி முதல் 1,00,000 கோடி ரூபாய் வரை சொத்து சேர்த்துள்ளார்கள். திமுக கவுன்சிலர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் எல்லாம் கோடி கோடியாக சொத்து சேர்த்துள்ளார்கள். ஆக திமுக இந்த 4.5 ஆண்டு காலமாக மக்களுக்கு உருப்படியான திட்டங்கள் எதையுமே செய்யவில்லை என்பது நம் அனைவருக்கும் தெரியும். இது இளைஞர்களுக்கு நன்றாகவே தெரியும். நல்ல படித்த அறிவு சார்ந்த ஞானமுள்ள இளைஞர்கள் இதை புரிந்து கொள்வார்கள். தமிழ்நாட்டில் மலைகள் வெட்டி கடத்தப்படுகின்றன, ஆற்று மணல்கள் கடத்தப்படுகின்றன, விவசாய நிலங்கள் சீரழிக்கப்படுகின்றன, கண்மாய்கள் தூர்வாரப்படவில்லை, சுற்றுச்சூழல் மாசுபடுத்தப்படுகிறது, மரங்கள் எல்லாம் வெட்டப்படுகின்றன, தெருக்களில் எல்லாம் குப்பைகள், கொசு மருந்து அடிக்கவில்லை. இப்படி மக்களுக்கு தேவையான அடிப்படை பணிகளை கூட இந்த திமுக அரசு செஞ்சு தரல. ஆக மக்கள் திமுகவுக்கு எதிராக இந்த முறை வாக்களிக்க போறாங்க. அதுவும் இளைஞர்கள் குறிப்பா 180% பேர் திமுகவுக்கு எதிராக தான் ஓட்டு போடுவாங்க. திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதுதான் உண்மை. அதுவும் முதல் முறையா ஓட்டு போட போறவங்க கண்டிப்பா திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா அவங்க சிந்திப்பாங்க, ஞானம் உள்ளவங்க, அறிவு சார்ந்தவங்க. ஆனால் இந்த இளைஞர்கள் மாற்றம் வேண்டும் என்பதற்காக அதிமுகவுக்கும் ஓட்டு போட போறது கிடையாது. ஆனா இன்னைக்கு இடையில விஜயின் ஒருத்தர் வந்திருக்காப்புல. இந்த விஜய் ஒரு மோகத்துல இன்னைக்கு இருக்காங்க. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நடிகர் விஜய் முதல்ல தன்னுடைய கொள்கை என்ன அப்படிங்கிறதையே தெளிவுபடுத்தல. தன்னுடைய கொள்கை என்ன, மக்களுக்கு கொடுத்த என்ன வாக்குறுதி, எதுவுமே சொல்லல. இன்னைக்கு விஜய் ஆட்சிக்கு வந்தா டாஸ்மாக் மூடப்படுமா, இதுதான் கேள்வி. ஆனா அதை பத்தி வாய் திறக்க மறுக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? அவர் ஆட்சிக்கு வந்தாலும் டாஸ்மாக் அப்படிங்கிற அவல நிலை தொடரும். அதுதான் உண்மை. இன்னைக்கு விஜய் மக்களுக்காக எந்த ஒரு போராட்டத்தையும் முன்னெடுக்க மாட்டேங்கிறாப்புல. மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை முன்னிறுத்தி போராட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம் எதுவுமே நடத்த மாட்டேங்கிறாப்புல. மக்களுக்காக வேண்டி குரல் கொடுக்க மாட்டேங்கிறாப்புல. இந்த திமுக ஆட்சியை எதிர்த்து குரல் கொடுக்க மாட்டேங்கிறாப்புல. மத்திய மாநில அரசுகளை எதிர்த்து, மக்கள் விரோத போக்கை எதிர்த்து குரல் கொடுக்க மாட்டேங்கிறாப்புல. ஆனா ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்துல இருக்காப்புல. இதை மக்கள் புரிந்து கொள்ளணும், இந்த இளைஞர்கள் புரிந்து கொள்ளணும். மக்களுக்காக வேண்டி குரல் கொடுக்கல. நான் ஆட்சிக்கு வந்தா இப்படி செய்வேன் அப்படி செய்வேங்கிற எந்த ஒரு நல்ல வாக்குறுதியும் இதுவரை கொடுக்கல. ஆனா விஜய் அப்படிங்கிற ஒரு சினிமா முகத்துல அவர் பின்னாடி இளைஞர்கள் போறாங்க. அதை முதல் புரிஞ்சுக்கணும். ஒரு நல்லாட்சி தருகிறவரை தான் நம்ம நாட்டுல முதலமைச்சர் ஆக்கணும். ஆனா விஜய் கண்டிப்பா அவருடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது அவர் நல்லாட்சி தருபவராக தெரியவில்லை. ஏன்னா அவர் கூட இருக்கிறவங்களே ஊழல்வாதிகள். இன்னைக்கு செங்கோட்டையன் மிகப்பெரிய ஊழல்வாதி. 1,00,000 கோடி ரூபாய் வரைக்கும் கொள்ளையடிச்சு சொத்து சேர்த்திருக்காப்புல. 3 முறை தமிழ்நாட்டில் அமைச்சரா பதவி வச்சிருக்காப்புல. கோடி கோடியா சொத்து சேர்த்திருக்காப்புல. மிகப்பெரிய ஊழல்வாதி. செல்வி ஜெயலலிதா முதல் முறை முதலமைச்சராக இருந்த பொழுது அதிக சொத்து சேர்த்தது யாருன்னு கேட்டா செங்கோட்டையன் தான். மிகப்பெரிய ஊழல்வாதி. அந்த ஊழல்வாதியை தன்னுடைய வலதுகரமா வச்சுட்டு இவர் எப்படி ஊழலற்ற ஆட்சி அமைப்பாரு? அடுத்தது ஆதவ் அர்ஜுனா, லாட்டரி அதிபர் மார்ட்டினுடைய மருமகன். பெண்களுடைய வயிற்றுல அடிச்ச அந்த பொழப்பு தான் லாட்டரி. அந்த லாட்டரியை ஜெயலலிதா அம்மா நிப்பாடிச்சு தமிழ்நாட்டுல. அந்த லாட்டரி அதிபருடைய மருமகன் அந்த சட்டவிரோதமான பணத்துல வளர்ந்தவர் தான் கோடீஸ்வரர் ஆனவர் தான் இந்த ஆதவ் அர்ஜுனா. இவரை
தன்னுடைய வலதுகரமா வச்சிருக்காப்புல நடிகர் விஜய். அடுத்ததா சொல்ல போனீங்கன்னா புஷி ஆனந்த், இவரே ஒரு சாராய ஆலை வச்சிருக்கிறதா சொல்றாங்க. ஆக இன்னைக்கு விஜயோடைய வலதுகரமாக இருப்பவர்கள் எல்லாம் ஊழல்வாதிகள். அடுத்ததாக ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன், இவங்களாம் மிகப்பெரிய மாஃபியா கும்பல். கோடி கோடியா கொள்ளையடிச்சவங்க, தமிழக கஜானாவை காலி பண்ணவங்க, ஜெயலலிதா பேரில் உண்டு பொழிச்சவங்க. ஆனா இவங்களோட கூட்டணி வைக்கிறதுக்கு முயற்சி செய்யறாப்புல. ஆட்சியை பிடிக்கணுங்கிறக்காண்டி சாதி கட்சிகள், சாதி வெறி பிடித்த கட்சிகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த சாதி வெறி பிடித்த கட்சிகளோட கூட்டணி அமைக்கிறதுக்கு முயற்சி செய்யறாப்புல. ஆக நடிகர் விஜயை பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும். நடிகர் விஜய் தமிழகத்துக்குரிய ஒரு நல்ல தலைவர் கிடையாது அப்படிங்கிறத இந்த ஞானமுள்ள இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு செந்தமிழன் சீமான் இன்னைக்கு வந்திருக்காப்புல, நாட்டுக்கான அரசியலை தான் முன்னெடுக்கிறாப்புல, ஓட்டுக்கான அரசியலை முன்னெடுக்கல. சாதி பார்த்து போடும் ஓட்டு எனக்கு தீட்டு அப்படிங்கிறாப்புல. இன்னைக்கு ஒரு தொகுதியில வேட்பாளர் இருக்காங்கன்னா ஒரு தொகுதியில் அதிகமா எந்த சமூகம் இருக்குதோ அந்த சமூகத்தை சார்ந்தவங்க தான் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, தமிழக வெற்றி கழகம் வேட்பாளராக நிப்பாட்டுவாங்க. ஆனா செந்தமிழன் சீமான் அவர்கள் எந்த சமூகம் அதிகமாக இருக்கிறதோ அந்த சமூகத்துக்கே சீட்டு கொடுக்க மாட்டாப்புல. ஏன்னா பிறருக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்ட்டு மற்ற சமூகத்துக்கு தான் வாய்ப்பு கொடுப்பாப்புல. இதனால தனக்கு ஓட்டு விழாம போனா கூட பரவாயில்ல அப்படிங்கிறதெல்லாம் அவர் இருக்காரு. அடுத்ததா சாதி பார்த்த அரசியல் கட்சி வேட்பாளர்கள் அவர் நிப்பாட்டல. சமத்துவ சமுதாயம் படைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காரு. சாதியையும் மதத்தையும் தூக்கி வீசிட்டு மொழியாலும் இனத்தாலும் நாம் தமிழர் என இணைவோம் அப்படிங்கிறாப்புல. இன்னைக்கு மலைகளுக்காக போராட்டம் நடத்துறாப்புல, மரங்களுக்காக போராட்டம், தண்ணீருக்காக ஒரு மாநாடு நடத்துறாப்புல, ஆடு மாடுகளுக்காக வேண்டி ஒரு மாநாடு நடத்துறாரு, இயற்கையை காப்பதற்காக ஒரு மாநாடு நடத்துறாப்புல. இன்னைக்கு செந்தமிழன் சீமான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியா இருக்காப்புல. அவர் உண்மையான எதிர்கட்சி தலைவர் அப்படி யாருன்னு கேட்டா சீமான் தான். மத்த தமிழ்நாட்டோட எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு ரைடு வந்தா வாய மூடிட்டு போயிடாப்புல, திமுக மிரட்டினா வாய மூடிட்டு போயிடாப்புல, பிஜேபி மிரட்டினா வாய மூடிட்டு போயிடாப்புல. ஆனா எந்தவித அச்சுறுத்தலுக்கும் அஞ்சாமல் இன்னைக்கு மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்கிறது செந்தமிழன் சீமான் தான். ஒரு இடத்துல ஆக்கிரமிப்பா அந்த அரசாங்கம் புல்டோசர் கொண்டு இடிக்குதா, மக்களுக்காக வேண்டி அந்த முன்னாடி போய் நிற்கிறாப்புல. ஏதாவது பிரச்சனையா மக்களுக்காக வேண்டி முன்னாடி போய் நிற்பது சீமான் தான். ஆக சீமானை தமிழக இளைஞர்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், சீமான இசத்தை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். சாதியையும் மதத்தையும் தூக்கி எறிவோம், மொழியாலும் இனத்தாலும் இணைவோம் அப்படிங்கிறாப்புல செந்தமிழன் சீமான். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அறிவு சார்ந்த இளைஞர்கள், ஞானமுள்ள இளைஞர்கள் இந்த சீமானுடைய வீடியோவை பாருங்க, அவர் பேச்சை கேளுங்க, அவருடைய கொள்கைகளை உள்வாங்கிக்கோங்க. சீமான் தலைமையில நீங்க அணிவகுக்கணும். தமிழ்நாட்டுல ஆட்சி மாற்றம் இல்ல, ஒரு அடிப்படை மாற்றத்தை நம்ம ஏற்படுத்தணும். செந்தமிழன் சீமான் சொல்றாப்புல, நான் முதலமைச்சர் ஆனா மெரினா கடற்கரையில இருக்க சமாதிகளை பூரா அடிச்சு நொறுக்குவேன், அகற்றுவேன்றாப்புல. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏறத்தாழ மெரினா கடற்கரையில 8 ஏக்கர் நிலம், 8 ஏக்கர் நிலம் சமாதி கட்டுரைக்கு ஒதுக்கியிருக்காங்க மெரினா கடற்கரையில. அங்க உள்ள மீனவர்கள் பாதிப்பு, மீனவர்கள் குடியிருப்பு, அதெல்லாம் கடற்கரை, அந்த மீனவர்கள் குடியிருப்பை 8 ஏக்கர் நிலத்தை இன்னைக்கு சமாதி கட்டுரைக்கு எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி, அண்ணாதுரை அப்படின்னு அவங்க சமாதி கட்டுரைக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதான் சீமான் சொல்றாப்புல, நான் ஆட்சிக்கு வந்தா இந்த சமாதிகளை பூரா அகற்றுவேன்றாப்புல. ஒரே கையெழுத்து தான். இதுவரைக்கும் கொள்ளையடிச்சு சொத்து சேர்த்த ஊழல்வாதிகளுடைய சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டு தமிழக கஜானாவில் கொண்டு சேர்க்கப்படும் அப்படின்னு சீமான் சொல்றாப்புல. அதை புரிஞ்சுக்கணும். ஆக தமிழக இளைஞர்கள் சீமானிசத்தை உள்வாங்கிக் கொள்ளணும், சீமான் பின்னால் அணிவகுக்கணும். ஆட்சி மாற்றத்தை அல்ல, அடிப்படை மாற்றத்தை உருவாக்குவோம்.